What's he gonna do? Senor! Oh my God! What a adventure! வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வில்லேஜ் டேட்டாபேஸ். நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துபாயில் தான் இருக்கோம். ஸோ கண்டிப்பாக நம்மளுடைய துபாய் வீடியோ வந்து நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. இப்போ டூர் வரும்போது வழக்கமாக ஒரு சில இடங்களுக்குலாம் போவோம் இல்லையா, அந்த மாதிரி வீடியோவும் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி புதுசாக வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து தேடி போய் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கும் ஒரு சூப்பரான ஒரு இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ வாங்க நம்ம அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். நண்பர்களே, நம்ம துபாய் வந்துட்டு நிறைய இடங்களுக்கு போய் சுற்றி பார்த்துட்டு அதோட வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் இது வரையிலையும் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனல்லையும் ஃபேஸ்புக் பேஜ்லையும் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா தேரா துபாயில் தங்கியிருக்கோம். அங்கேருந்து இந்த டால்பின் ஷோ நடக்கக்கூடிய இடத்துக்கு தான் நம்ம போகிறோம். காரில் நம்ம போகிறதுக்கு ஒரு 15 நிமிஷம் ஆகும். ஸோ இந்த இடத்துக்கு நம்ம 5 மணி ஷோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா 11 மணி, 2 மணி, 5 மணி இந்த மாதிரி 3 விதமான ஷோ அந்த இடத்துல நடந்துகிட்ருக்கோம். நான் ஈவினிங்கில் போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் ஷோக்காக தான் போயிட்டுருக்கேன். ஸோ போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அந்த சூரியன் மறையிற காட்சியை பார்க்குறதே அவ்வளோ சூப்பராக இருக்குது. துபாயில் பார்த்தீங்கன்னா அந்த சன்ரைஸ் ஆகிற அந்த வியூ பாயிண்ட்டு, அதுவும் சிட்டி வியூவில் ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ இந்த இடத்த துபாய் பப்ளிக் பார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் பார்க்கும் இருக்குது. அதாவது சில்ட்ரன்ஸுக்கு ஏகப்பட்ட ஆக்டிவிட்டீஸ் உள்ளே இருக்குது. நம்ம அது எல்லாமே உள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பார்க்குக்கு உள்ளே போகிறதுக்கே நம்ம பார்த்தீங்கன்னா என்ட்ரி டிக்கெட் எடுக்கணும். ஸோ ஒருத்தருக்கு 10 ரூபா கொடுத்து நம்ம என்ட்ரி டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம உள்ளே போயிடலாம். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பார்க்கு, அதோட ஒரு சைடு தான் நம்ம இருக்கோம். ஸோ உள்ளே நம்ம அந்த பார்க்கு சுற்றி பார்க்குறதுக்கே நம்மளுக்கு 2-3 மணி நேரம் தேவைப்படும். ஸோ நம்ம பார்க்கை போய் சுற்றி பார்க்க போல டால்பின் ஷோக்கு வந்திருக்கோம். அதே மாதிரி குழந்தைங்களை ரொம்பவே சந்தோஷமா வச்சுக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் இது உள்ளே இருக்கு. ஸோ அதுலயும் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நம்ம நேரா அந்த டால்பின் ஷோ நடக்கக்கூடிய இடத்துக்கு போயிட்டோம். இந்த டால்பின் ஷோவோட என்ட்ரி டிக்கெட்டை பொறுத்தவரையிலும் நம்மளுக்கு 99 திராம்ஸ் வரும், குழந்தைங்களுக்கு 49 திராம்ஸ் வரும். அதாவது நம்ம ஊர் காசுல 2240 ரூபாய் பெரியவங்களுக்கு வரும், குழந்தைங்கன்னா 1109 ரூபாய் அந்த ரேஞ்சுக்கு வரும். இந்த என்ட்ரி டிக்கெட்டை பொறுத்தவரையிலும் ஆல்ரெடி ஜிடி ஹாலிடேஸே நம்மளுக்கு எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் நம்ம என்ட்ரி டிக்கெட் எடுக்கல. இது உள்ள என்ட்ரி டிக்கெட்டை பொறுத்தவரையிலும் விஐபி, நார்மல் கேட்டகரின்னு நிறைய வகையாக இருக்குது. நம்ம நார்மல் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒரு என்ட்ரி டிக்கெட் தான் எடுத்திருக்கோம். கிரீன் கலர் அந்த ஷீட்டில் போய் நம்ம ஜாலியாக உட்காந்துட்டோம். நம்மளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய எல்இடி ஸ்க்ரீனு, அதுக்கு கீழே சின்னதாக ஒரு மேடை, அதுக்கு முன்னாடி பாருங்களேன் மிகப்பெரிய ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்குது. ஸோ அதில் ஒரு சில டால்பியன்ஸ் நீந்திட்டு இருக்கு. இன்னும் ஷோ ஸ்டார்ட் ஆகலை. ஷோ ஸ்டார்ட் ஆகிற வரலையும் பார்த்தீங்கன்னா வந்திருக்கிறவங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு. அந்த ஷோ நடக்குது இல்லையா, அதுக்கு எதிரில் இருக்கக்கூடிய அந்த ரெட் கலர் ஷீட்டு தான் விஐபி சீட்டு, மற்றது எல்லாமே நார்மல் தான். இந்த இடத்துலையே அந்த டால்பின் ஷோ மட்டும் கிடையாது, ஸ்விம்மிங் வித் டால்பியன்ஸு, அப்புறம் அந்த பறவைகளை வச்சு ஒரு ஷோன்னு சொல்லிட்டு நிறைய ஷோ உள்ளவே நடக்குது. நம்ம இருக்கிறது டால்பின் ஷோக்காக மட்டும்தான். இந்த டால்பின் ஷோவை பொறுத்தவரையிலையும் அங்கே என்ன லைவாக நடக்குதோ அதை நான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஏன்னா அதை நான் எப்படி அங்கே உட்காந்து பார்த்து என்ஜாய் பண்ணணும், அதே மாதிரி நீங்களும் இந்த வீடியோவை பார்த்து அங்கே என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத லைவாக என்ஜாய் பண்ணுங்கள். This is a youth from the baby dolphin Luna, because all of our young Luna will come to the front stage and massage the money to say hello to everybody. Welcome to Dubai Dolphinarium. We are the second intelligent mammals around the world. We are the bottlenosed dolphins. So welcome to our home. Welcome to our Muslim base. Yalla ta'ala habibi ta'ala Gabriel Dolphins. Gabriel, Aisha, Nemo. Let's do it. Luna! Thank you. Nemo the leader. Gracias, gracias. Thank you. இந்த கையில் வச்சுருக்காங்க இல்லையா அந்த வளையம், அதை பார்த்தீங்கன்னா தண்ணியில் தூக்கி போட்டுறாங்க. சரி, அதை எடுத்துகிட்டு தான் கொடுக்கும் அப்படின்னு நான் ரொம்ப யோசித்தா, அதை எடுத்துக்கிட்டு வரும்போதே பார்த்தீங்கன்னா அதை எப்படி சுற்றி அது விளையாடுறது பாருங்கள், உண்மையிலுமே சூப்பர்.
basketball. Yeah, pass the ball. Let's say, hoorah! Yes, ஒரு 5 பாலை வந்து பார்த்திங்கன்னா தண்ணிக்குள்ளே வந்து போட்டுடுறாங்க. அந்த பாலை வந்து பார்த்திங்கன்னா அது வாளாலேயே நம்ம ஆடியன்ஸ் பக்கம் வந்து அடிக்குது. நம்ம ஆடியன்ஸ் கிட்ட வந்து விழும்போது ஆடியன்ஸ் எல்லாமே ஜாலியாக கத்தி கேட்ச் பிடிக்கிறாங்க. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளை சூப்பராக ஆக்டிவாக வச்சுக்குது. The smallest species of dolphin are the classic Bobby's dolphin. Bobby's dolphin are mostly found in the place we call it New Zealand. You see, how amazing is the connection with the mommy and the daughter. It's here, maybe daughter. Here, touching hold of me. What? No, not here. Maybe he will make his leg. Wait, it's for you. Tina, my friend Lily, are you okay? I need help here. Oh, Tina, I'm sorry. Three, push me, come. One, two, three, let's go. Tina, I'm sorry. He was there, Free, came running, he pushed me here. It's you. He said, what? Tina, I'm sorry, he think he's okay? What? He will stand up now, yeah? Huh? What? Khalas? Finish? Go! Ilya, my friend. No. He is okay. CPR. 1, 2, 3, 4. What? Oxygen you need mouth to mouth? No, no. Anybody here can help and do CPR? What? Friend? What he will do? CPR! Oh my God! What a pleasure! Tiramiya, Free, keep running. He pushed me my creeper. I saw him. What? Me? I pushed him like this? He'll bring the finger to go up on the stage. Bring them on. Push! ஸோ இந்த இதெல்லாமே வந்து ஸ்டன்னிங்காக இருந்தது. அதோட மூக்கு மேலே நின்றுக்கிட்டு ஸோ அந்த தண்ணிக்குள்ளேருந்து வெளியே வர்றதெல்லாமே வந்து பார்க்க வேறு லெவலில் இருந்தது. ஸோ அவரே வந்து ஏகப்பட்ட வெயிட் இருப்பார் போல். அவரை வந்து பார்த்திங்கன்னா தண்ணியை விட மேலே தூக்கி நிறுத்தி அப்படியே ரவுண்ட் அடிக்கிறது நம்ம பார்க்குறோம் இல்லையா, நம்மளுக்கே வந்து அப்படியே சிலிர்ப்பாக இருக்குது. இந்த ஷோவை பொறுத்தவரையிலையும் அந்த டால்பியன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு கொடுத்துட்டே இருக்காங்க. அது கொடுக்க தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிற மாதிரியெல்லாம் இது வந்து கேட்குது. ஜாலியாக நம்மளை என்டர்டெயின்மெண்ட் வந்து பண்ணிகிட்ருக்கு. இந்த ஷோவை பொறுத்தவரையிலையும் கண்டிப்பாக ஒருத்தான ஒரு ஷோ தான். தாராளமாக வந்து நம்ம பார்க்கலாம். இன்னும் ஃபேமிலியோடலாம் நம்ம வந்தோம் அப்படின்னா நம்ம கூட வராங்க இல்லையா குழந்தைங்க, அவங்கெல்லாம் வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணி ஜாலியாக இருப்பாங்க. மறக்காமல் நீங்கள் ஃபேமிலியோடு வந்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு நம்ம வர்றதுக்கு ஒரு 1/4 மணி நேரம், போக 1/4 மணி நேரம், இங்கே வந்து ஒரு 3/4 மணி நேரம் இந்த ஷோ நடக்கும். எல்லாமே சேர்த்து நம்மளுக்கு வந்து ஒரு 2 மணி நேரம் தான் நம்மளுக்கு தேவைப்படும். சப்போஸ் உங்களுக்கு இந்த டூர் ஐட்னரியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு வர்றதுக்கான ஆப்ஷன் இல்லை அப்படின்னா நீங்கள் அவங்ககிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணலாம். ஹோட்டல்லேருந்து ஒன்று நீங்களே வரலாம், இல்லைனா வந்து ஏஜென்சி கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க கார் அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. அதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் இந்த டிக்கெட்டு. ஸோ இதோட
டிக்கெட் காஸ்ட்டு நம்ம கொடுத்தோம்னா இங்கே கூட்டிகிட்டு வந்து திருப்பி கூட்டின்னு போய் நம்ம ஹோட்டல்லையே ட்ராப் பண்ணுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் வாங்க, தாராளமாக வரலாம். நம்ம உள்ளே வரும்போதே ஒரு 20 திராம்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3-5 கொடுக்குறாங்க, கரெக்டாக தெரியல. அந்த வளையத்தை வாங்கி நம்ம வச்சுக்கணும். லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வளையத்தை நம்ம தூக்கி போட்டோம்னா அந்த டால்பியன் வந்து பார்த்திங்கன்னா யாருடைய வளையத்தை வந்து எடுக்குதோ, அதாவது ஒரு 3 வளையத்தை வந்து எடுக்கும். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த டால்பியனோட சேர்ந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். ஸோ ஃபோட்டோஸ் எடுக்கிற அந்த ஆக்டிவிட்டீஸுமே இருக்குது, அதுக்கு தனியாக நம்ம பே பண்ணணும். ஆனால் இந்த வளையத்தை மட்டும் எடுத்துச்சுன்னா நம்ம ஃப்ரீயாகவே வந்து இந்த டால்பினோட சேர்ந்து உட்காந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டீஸ் தான் இது. உள்ளவே வந்து பார்த்திங்கன்னா ஷாப்பிங் ஏரியாவும் இருக்குது. நான் சொன்ன மாதிரி வேறு ஷோஸ் எல்லாமே வந்து உள்ளே நடக்குது. இருந்தாலும் நாங்கள் இங்கேருந்து நேராக ஹோட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் உள்ளே வந்து ஷோ நடந்தது. அது எப்படி போச்சு அப்படின்னே வந்து நம்மளுக்கு தெரியல, அந்தளவுக்கு சூப்பராக இருந்தது. இந்த துபாய் ட்ரிப்பை பொறுத்தவரையிலையும் ஜிடி ஹாலிடேஸ் மூலமாக தான் வந்து நம்ம வந்திருந்தோம். இந்த ஜிடி ஹாலிடேஸை பொறுத்தவரையிலையும் துபாய்க்கு குரூப் ட்ரிப் எல்லாமே வந்து பண்ணிகிட்ருக்காங்க. 65,000 to 75,000 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட் டிக்கெட்டு, வீசா, அங்கே ஸ்டே, சுற்றி பார்க்குறது, ஃபுட்டு, என்ட்ரி டிக்கெட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்க்ளூடாக வந்து வந்துடும். ஸோ இந்த குரூப் ட்ரிப்பில் இந்த டால்பின் ஷோ வந்து கிடையாது. நாங்கள் அடிஷ்னலாக வேணும்னு கேட்டு அதுக்கு நம்ம தனியாக பே பண்ணி தான் போய் சுற்றி பார்க்குற மாதிரி இருக்கும். பட் அந்த அமௌண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம துபாய் வந்து வெளியே போகிற வரலையும் எல்லாமே அவங்க பார்த்துக்கிறாங்க. நம்மளுடைய பர்சனல் எக்ஸ்பென்சஸ் மட்டும்தான் வந்து நம்ம பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் துபாய் சுற்றுலா போகணும் அப்படின்ற ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக வந்து ஜிடி ஹாலிடேஸை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வில்லேஜ் டேட்டாபேஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. இந்த வீடியோவை நீங்கள் ஃபேஸ்புக் பேஜில் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ஃபேஸ்புக் பேஜும் இருக்குது, இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்குது, அதையும் வந்து ஃபாலோ பண்ணிங்க. நன்றி, வணக்கம்.